வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர் ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து மற்றும் ஒரு புதிய சவுண்ட் பார் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் ஜூக் பார் 7000 DWS ப்ரோ. இது வந்து ஒரு 360 வாட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் பார். ஸோ ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய ஹாலில் ஒரு சவுண்ட் சிஸ்டம் நீங்கள் செட்டப் பண்ணணும், அதுவும் வந்து ஒரு சவுண்ட் பார் வித் சப்வூஃபர் நீங்கள் செட்டப் பண்ணணும், ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் வேணும். அதுக்காக இந்த DWS இந்த 7000 DWS ப்ரோ வாங்கலாமா வேணாமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், ஸோ இதுதான் அந்த ஜெப்ரானிக்ஸ்னுடைய ஜூக் பார் 7000 DWS ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்வூஃபர், ரிமோட் கண்ட்ரோல் பிளஸ் சவுண்ட் பார் மொத்தமாக வரும் அப்படிங்கிறாங்க. 4 டிரைவர் கொண்ட ஒரு சவுண்ட் பார். வெர்ச்சுவலி உங்களுக்கு 5.1 இதில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 2.1 சிஸ்டம் இருந்தாலுமே வெர்ச்சுவலாக உங்களுக்கு 5.1 சவுண்டை எமுலேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் சப்வூஃபர். அதாவது இந்த சப்வூஃபருக்கும் இந்த சவுண்ட் பாருக்கும் வயர் கனெக்ஷன் தேவையில்லை. தேவையான எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் இதில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சைடில் இந்த ப்ராடக்ட்னுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்மளோட ரிவ்யூவில் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எங்கே வேணால் போய் வாசிச்சுக்கலாம். பட் ப்ராடக்ட் வாங்குறப்போ அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவை பார்க்குறக்காக மக்கள் வராங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். பட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைடில் அப்படி ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கிறேன்னா வாசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாக்ஸுக்குள்ளே சொன்ன மாதிரி இந்த சப்வூஃபர் இருக்குது, சவுண்ட் பார் இருக்குது. ஸோ இது தவிர இந்த ப்ராடக்ட் நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ வால் மவுண்டிங் பண்ணதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5 mm டு ஒரு RF அடாப்டர் கேபிள் ஒன்று இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் எப்பயும் போல் ஜெப்ரானிக்ஸோடைய ரிமோட் கண்ட்ரோல் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான AAA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. சவுத்தில் நீங்கள் இந்த சவுண்ட் பாரை பொறுத்துறப்போ வைப்ரேஷனுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டேம்பனிங் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான யூசர் மேனுவல் வேணும் அப்படின்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் யூசர் மேனுவல் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்டோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சப்வூஃபர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். முழுக்க வுட்டில் பண்ண ஒரு சப்வூஃபர். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே லைட்ஸு எதுவும் பெருசாக உங்களுக்கு கிடையாது. சிம்பிளாக ஜெப்ரானிக்ஸினுடைய அந்த லோகோ முன்னாடி இருக்குது. ஃப்ரண்ட்டில் எந்த விதமான ஹோலும் இல்லை. அந்த பேசிவ் ரேடியேட்டருக்கான ஹோல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது அந்த பேசிவ் ரேடியேட்டர் சவுண்டு ஏர் வேவ்ஸ் வெளியே வர்றதுக்கான ஹோல் இங்கே இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு பவர் கேபிள் இருக்குது. அது தவிர ஒரு USB Type-A போர்ட் இருக்குது. ஸோ இந்த USB Type-A போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ். அப்புறம் பேரிங் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக பேர் பண்ணி தான் வரும். சப்போஸ் பேர் ஆகலை அப்படின்னா பேரிங் பண்ணுறதுக்கான பேரிங் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனில் ஒரு சப்வூஃபர் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் பாரோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சவுண்ட் பாரை நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளுங்க செட்டப் ப்ராசஸ். இதில் பவர் பண்ண வேண்டியது. பவர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் பேர் ஆயிரும். ஸோ உங்களுடைய டிவியோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எதில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கேற்றாப்பில் அந்த கேபிளை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ பாக்ஸுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான கேபிளும் கிடையாது. ஸோ இந்த ஜெப்ரானிக்ஸ் இந்த சவுண்ட் பார்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு LED லைட்ஸ், சும்மா ஃபேன்சியாக LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டியான டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல தான் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அப்புறம் எந்த மோடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். 3 சைட்ஸ்லையும் டாப்பில் பாட்டமில் பின்புறத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசி ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்போவுமே அழகாகவே இருக்கும். பட் தூசி இருக்கிறப்போ ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னா இந்த தூசி கூட இதை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ் போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது, HDMI ARC போர்ட் கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ளூடூத்தும் சப்போர்ட் பண்ணுது. ஒரு USB Type-A போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ USB பென்ட்ரைவில் உங்களுக்கு பாட்டு இருந்தால் கூட அதை கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் பாட்டு கேட்கணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம்.
கைவசம் இருக்கக்கூடிய ரிமோட்டை நம்ம எங்கேயோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம், பவர் பட்டன், இன்புட் சேஞ்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் மூலமாகவே மெயின் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை, இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஆணி ஓட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஆணி ஓட்டையில் வச்சு இந்த ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு மாட்டிருக்கலாம், நம்ம இந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் செக்யூரா இருக்கிறதுக்கு ஒரு எல் கிளாம்ப் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸோட நம்ம சொல்லலாம் அது வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்க்ரூவில் மாட்டுறதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும், தொங்கிக்கிட்டு இருக்கும், அது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் வந்து வால் மவுண்டிங் பண்ண போகிறது, டெஸ்க் மவுண்டிங் தான் பண்ண போகிறேன். பட் ஓகே, ப்ராடக்ட்டில் வேறு என்ன ஃப்ரண்ட்டில் பார்க்கணும், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இங்கே டால்பி ஆடியோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அவ்வளோதான், உங்களுக்கு டிசைனில் உங்களுக்கு காமிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ராடக்டினுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்காக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். திரு பரந்தாமன் உங்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குடும்பத்துல அவங்க மட்டும் கார் வாங்கியிருக்காங்கன்னு பொறாமையில பொசுங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சது அடுத்த சமயம் என் கையில 1000 பவுன் பரிசு. ஓகே, Zebronics இந்த 7000 DWS Pro சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறேன். ஸோ பலவிதமான ஆடியோஸ் நான் கேட்டு பார்த்தேன், டால்பி சப்போர்ட்டட் ஆடியோ கூட நான் இதில் கேட்டு பார்த்தேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர், 360 வாட்டுக்கான ஒரு ஸ்பீக்கர். ஒரு பெரிய ரூம், ஒரு 20க்கு 20 மாதிரி சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹால் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ரூமில் கூட வச்சு இதை நீங்கள் சவுண்டு கேட்டிங்க அப்படின்னா எஃபெக்ட் சும்மா தெறிக்க விடும். உங்களுக்கான சரவுண்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சரவுண்ட் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கிக்கணும். பட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 3D எமுலேஷன் அப்படின்னு சொல்லிக்கூட ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3D எமுலேஷன் வந்து ஒரு சிமுலேஷன் தான், உண்மையிலேயே 3D கிடையாது. பட் உங்களுக்கு சரவுண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு ஸ்பீக்கர் Zebronicsல கூட இருக்குது, பட் இல்லை வேறு கம்பெனியில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஃப்ரண்ட்ல இருந்து நீங்கள் பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வச்சு நீங்கள் கேட்குறப்போ உங்கள் நோக்கி பாயக்கூடிய அந்த சவுண்டுடைய தரம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பேஸ்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு நான் காதால ஃபீல் பண்ணுறத விட பாடியே எனக்கு வைப்ரேட் ஆகிற அளவுக்கு இந்த பேஸ்லேருந்து தெறிக்க வந்துச்சு. நல்ல ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸுடைய ஃப்ரீக்குவன்சியை ரொம்ப ஒன்றும் கலங்கடிக்கல. ஆனால் இவங்க டியூன் பண்ணியிருக்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹை நோட்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோடைய கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. பட் அதை நோக்கி அவங்க டியூன் பண்ணலை. இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ என்ன மாதிரி 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சாங்கில் அந்த ஒரு சில்னஸ் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த சவுண்டு கேட்குறத விட இன்னைக்கு மக்கள் என்ன சவுண்டு, யார் ஏஆர் ரஹ்மான் தான் அனிருத்தா யாராக இருந்தாலும் அவங்க வந்து கேட்குறது எல்லாமே கிளாசிக்கல் மியூசிக்கில் கூட பேஸ் கேட்குறாங்கப்பா அப்படிங்கிறப்போ பேஸியாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பேஸ் அதிகம் விரும்புகிறவங்களுக்கு இந்த சவுண்ட் பார் ஒரு நல்ல ஒரு தரமாக, நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இதோடைய ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல்லே பேரிங் மெக்கானிசம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், லைட்டுடைய கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸும் வருது. இந்த லைட்லாம் எனக்கு வேணாம், நைட்டில் உட்காந்து நான் படம் பார்க்குறப்போ லைட் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சைக்கிளிங் மோடில் கூட நீங்கள் போட்டு இப்போ இந்த மாதிரி சைக்கிளிங் மோடில் போட்டு ஆன் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுறது, ப்ளே பாஸ் பண்ணுறது, ஆடியோவை மியூட் பண்ணுறது, இன்புட்டை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ட்ரெபிளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4 ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. நியூஸ் மோட், அப்புறம் மியூசிக் மோட், மூவி மோட், அப்புறம் 3D மோட் எல்லாக்கான கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. பட் நான் டிஃபால்ட்டாக வரக்கூடிய இந்த மியூசிக் மோடில் தான் வச்சு எல்லாமே கேட்டேன். சவுண்டோடைய குவாலிட்டி எனக்கு நல்லாவே இருந்துச்சு. நியூஸில் போட்டோம் அப்படின்னா வாய்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கொடுக்கும். மூவி மோடில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு சவுண்டோடைய எலிவேஷன் நல்லா இருக்கும். 3D சவுண்டில் உங்களுக்கு பின்புறத்தில் சைட்லாம் கேட்குற மாதிரி மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இதில் இல்லை. ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, 11,999 இந்த ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,999
360 வாட்ஸ். இப்போ Zebronics ஸ்பீக்கர் அப்படிங்கிற உடனே நம்ம மக்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க 6000 ரூபாய் 8000 ரூபாய் 7000 ரூபாய்க்குலாம் கண்டிப்பா Zebronicsலயும் ஸ்பீக்கர் இருக்கு. பட் இதோடைய விலை எதுக்காக அப்படின்னா இது இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த டிரைவர்ஸுக்காக. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய வீட்டில் பெரிய ஒரு ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்னஸ் அவங்க கொடுக்கறதுக்காக தான் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 12000 ரூபா. ப்ளஸ் இது வந்து டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நல்ல சவுண்டுடைய கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தருது. டால்பி சப்போர்ட்டட் ஆடியோஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ சோர்ஸோடைய தரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உண்மையில் நீங்கள் தரமான சவுண்ட் உங்களுக்கு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறதே நீங்கள் பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டஸ்ட்டு பட்டுச்சு அப்படின்னா துணியை வச்சு தொடச்சிடக்கூடாது. டஸ்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தூசி மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் பொத்தி வச்சுக்கணும். பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வால் மவுண்டிங் மெக்கானிசம் 2 ஆணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக கிளாம்ப் மெக்கானிசம் கொடுத்துருக்கலாம். ஸோ இது தவிர இதோடைய சவுண்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய விலைக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக தான் உங்களுக்கு மாறுது. நல்ல ஒரு பேசியான சவுண்ட், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட், ஒரு டால்பி ஆடியோ சப்போர்ட்டட் சவுண்டு உங்களுக்கு இந்த 12000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.